இப்போ ஏஐடி ஃபீல்டோட டைனமிக் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர் டெவலப்பரால ஒரு சிங்கிள் டேல ஒரு SaaS ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வர்த்தியா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் அப்ளிகேஷனை ஷிப் பண்ண முடியும். நோ டீம், நோ மந்த்ஸ் ஆஃப் ஒர்க். ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் டைமும் கிளாட் கோடோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலே போதும். இத்தனை வருஷமா இன்ஜினியர்ஸ் கோட் எடுத்த ஹார்ட்வே, ரைட்டிங் கோட் லைன் பை லைன், டீபக்கிங் ஃபார் ஹவர்ஸ், கூகுளிங் எவ்ரி சிங்கிள் எரர். பட் இப்போ ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் தட் எஃபர்ட் ஒரு ஆர்டினரி பர்சன் கூட ஜஸ்ட் பிளெயின் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ண முடியுது. ஃபியூ இயர்ஸ் பேக் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சரியில்லை அப்படின்னா எப்படி உங்க கம்பெனிஸ் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்களோ, இனிமே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிளாட் கோட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கம்பெனிஸும் உங்களை ட்ரீட் பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூலா இந்த கிளாட் கோட் ஏஐடி கெரியர் மார்க்கெட்ல உருவாகிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல கிளாட் கோட் கிராஷ் கோர்ஸ்ல எப்படி கிளாட் கோட செட்டப் பண்ணணும், உங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ கமாண்ட்ஸ் எப்படி ரன் பண்றது அண்ட் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டை எப்படி எண்ட் டு எண்டா பில்ட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாருமே இந்த ட்ரைனிங் செஷன் மூலமா கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AA coach John. கிளாட் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாட் வந்து இந்த சார்ட்டையும் கோவர்க்கையும் ஒரே விண்டோக்குள்ள வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கோடை மட்டும் தனியாக பிரிச்சுட்டாங்க. பிகாஸ் கிளாட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ஃபார் அப்ளிகேஷன் பில்டிங் பர்பஸஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாட்னுடைய யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த கிளாட் கோடு வச்சு தான் நம்மளுடைய இந்த செஷனில் காமிக்கக்கூடிய ப்ராஜெக்டை உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெஃபின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்க போறாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் செட்டப்புக்கு ஏதாவது தேவை அப்படின்னு கேட்டால் இப்போ தான் லெவல் 1ல கிளாட் கோடை பத்தி ஃபர்ஸ்ட் செஷன் இது. ஸோ நீங்க கிளாட் கோட் வந்து இப்போ தான் லெவல் 1ல பிகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸும் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே கையில கிடைக்க போகுது. ஸோ அதனால லெட் திஸ் பி யுவர் day 1 ஆன் யுவர் கிளாட் கோட். ஓகே ரைட். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு நீங்கள் உள்ள வந்துட்டுனாவே கிட்டபோர்டை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற பல கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்கள் எதோடையுமே கனெக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய லோக்கல் ஒர்க்கிங் டைரக்டரியில் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள தான் உங்களுடைய எல்லா ஃபைல்ஸுமே போய் ஓப்பன் ஆகும். ஸோ அது மட்டும் ஃபர்ஸ்ட் இருந்தால் போதும். இதுதான் உங்களுடைய இனிஷியல் செட்டப். ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் 2, எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம கிளைண்ட் கிட்டே இருந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லி வாங்குவோம். ஸோ அதுதான் இப்போ அடுத்து காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்னு போட்டிருக்கேன் பாருங்க. என்ன கோச் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் இமீடியட்டா போயிட்டீங்கன்னு கேட்டால் இப்போ நம்மளுடைய ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ்ல இருந்து நம்மளுடைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீட் ஸ்மார்ட் அட்மிஷன் அசிஸ்டன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நிறைய பேர் நீட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பில்ட் பண்ணணும். அது வெப் அப்ளிகேஷனாகவும் இருக்கணும், மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். இல்லை நம்ம என்டர்பிரைஸ் கம்பெனிஸ்குள்ள என்ன சொல்லணும், இது வந்து ஒரு FRD அப்படின்ற சொல்லுவோம். FRD அப்படின்னா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். இப்போ கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ரெக்யர்மெண்ட் தாட்ஸ் வந்தாவே டப்புன்னு போயிட்டு கிளாட்ட போயிட்டோ சார்ஜிபிட்ட போயிட்டோ இதான் என்னுடைய தாட் ப்ராசஸ், எனக்கு ஒரு FRD டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுன்னு சொன்னால் அவங்களுக்கே அதில் அதிகமாக டீப்பர் நாலேஜ் இருக்காது. பட் ஸ்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய AI சப்போர்ட் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்டாக ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அதில் இருக்கக்கூடிய வேலிடேஷன் பாயிண்ட்ஸ் அது உண்மையாகவே ஃபீஸபிளா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்து நம்மளுக்கு வந்து இஃப் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு AI கன்சல்டன்ட்டாக நிறைய கம்பெனிஸ் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். AI கெரியருக்குலாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். என்ன ரோட் மேப் அப்படின்றதுல பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனால அதை படிச்சு பார்த்து நாங்கள் வேலிடேட் பண்ணோம். இது உண்மையாக ஃபீஸபிளா இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் கொஞ்சம் டைம் எடுத்து வேலிடேஷன் பண்ணி அந்த இடத்துல தான் அதிகமான எக்ஸ்பர்டைஸ்ட் ஸ்கில்ஸ் தேவை. இந்த இடத்துல தான் ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம். ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பற்றி அதிகமாக பேச வேண்டாம். அதுக்குண்டான ரோட் மேப் என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ரோட் மேப் இருக்குது. அதை ப்ராப்பராக படிச்சிங்கனாவே போதுமானது. பட் நான் ரோட் மேப்பை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறதுல இந்த கிளைண்ட் கொடுத்த இந்த டாக்குமெண்ட்டை நம்ம டீம் எடுத்து 2 நாள் எடுத்து ஒர்க் பண்ணதை இமீடியட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்திருக்கு. இப்போ அந்த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி என்ன ரெக்யர்மெண்ட்ல இவர் வந்து கேட்டிருக்காரு அப்படின்ற ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ மட்டும் காமிக்கிறேன். வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க.
ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட். ஸோ இது மட்டும் பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் ஒரு 8 to 11 பேஜஸ் ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும் அவங்களோட வெப் அப்ளிகேஷனில் அப்படின்ற ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இதை வந்து டாக்குமெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் வந்து அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். தி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இஸ் டு பில்ட் அ cloud based web application, mobile application that provides affordable NEET practice tests to students, especially government schools and Tamil Nadu state board students. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க பில்ட் பண்ணோம். த பிளாட்ஃபார்ம் ஆல்சோ ஆக்ட் as எஜுகேஷனல் கன்சல்டன்சி போர்ட்டல் பை ஹெல்பிங் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் obtain அட்மிஷன் இன்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ இப்போ இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து அவங்க வந்து எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு obtain அட்மிஷன் இன்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், வேறு ஏதாச்சும் அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கரெக்டான யூனிவர்சிட்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே அது டெடிக்கேட்டடாக இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மட்டும் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணலை. இது ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் கிளைண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். இப்போ அதை யாராருக்கெல்லாம் இந்த மாதிரியான அதை நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷர், ஒரு நாலேஜ் கூட தெரியாதவங்க கூட நீங்கள் ப்ராம்ப்டை போட்டு பில்ட் பண்ணிட முடியும். பட் அங்கே என்ன பிரச்சனைனா ப்ராப்பராக வேலிடேஷன் பண்ணணும், நிறைய செக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். அதுதான் இங்கே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் டெலிவரபிள் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கிறது, கிளவுட் வந்து செட்டப்புக்கு ஜஸ்ட் கோடை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஜஸ்ட் டேரெக்டாகவே ப்ராம்ப்ட் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், நம்மளுடைய இந்த எஃப்ஆர்டி டாக்குமெண்ட், ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் எங்கிருந்து வந்து இருக்குன்ற ஒரு எவிடன்ஸ் காமிச்சேன். அது எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம காமிச்சிருக்கேன். நான் உங்களோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட்டாக அவங்க கையில் எந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் பேஸ் கையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது சொல்லும் போது அடுத்த கொஸ்டின் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கோச் இன்னைக்கு தான் ChatGPT இருக்கு, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ChatGPT நம்மளுக்கு வந்து கொஸ்டின்லாம் கேட்டு அதுவே ஆன்சர் பண்ணுமே, இப்போ எதுக்கு நம்மளுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் வேறு பில்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ரிசோர்ஸை போட்டு கிளவுட் கோட்ல யூஸ் பண்ணி எதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட செஷனுக்குள்ள போகலாம். ஆஸ் ஏ கன்சல்டன்ட் நிறைய கம்பெனிஸ்னுடைய சிஇஓஸ்க்கும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட கெரியருக்கும் யூடியூப்ல என்னால் எவ்வளோ முடியுமோ அதையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால என்னை இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட்டை நல்லா தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. டோன்ட் பே ஃபார் AI, the AI which is already available. மீனிங் AI வந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆக்சஸபிளாக இருக்குது. ChatGPT ஆக்சஸபிளாக இருக்குது, கிளவுட் இருக்குது. அது ஆல்ரெடி நீங்கள் வந்து சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்திருப்பீங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி அதனோட இன்புட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஓகே, பர்ஃபெக்ட், ஃபைன். பட் ஆனால் எந்த இடத்துல அதனோட லிமிடேஷன் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் என்னன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்கணும், அவங்கள ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி கரெக்டான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறது ரொம்ப நீஷ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நீஷ் ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப பர்டிகுலர்லி இருக்குது. ஜென்ரேட்டிவ் AI அப்ளிகேஷன்ஸ் லைக் ChatGPT எல்லாமே யார் வேணால் ஓப்பன் டேட்டா பேஸ்லேருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரிக்காக ஷேர் பண்ணுறது. பட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த யூசர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் எல்லா கம்பெனிஸும் என்னன்னா இப்போ யூசர் ஸ்பெசிஃபிக் டேட்டாவுக்கு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும், அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை நோக்கி இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதை பை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதான் போட்டிருக்கேன். இன்வெஸ்ட் இன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் வெரிஃபை யுவர் ஸ்கில்ஸ், மெஷர் யுவர் காம்படன்ஸ் அண்ட் ப்ரொவைட் கிரெடிபிள் ப்ரூஃப் ஆஃப் வாட் யூ கேன் டூ. மீனிங் என்ன, இப்போ ப்ரோவைட் பிரிட்ஜ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ராப்பராக ஓகே இவர் பேசுறதுலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, இவர்கிட்ட வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏலாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் வரீங்க. அவங்களுக்கு நம்ம எதனால வந்து பேமெண்ட் அப்படின்ற மாதிரி வாங்கணும்னா நிறைய பேர் AI ChatGPT யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், அது வேற. பட் இங்கே உங்களோட ஸ்கில்ஸ் வெரிஃபை பண்ணி உங்களோட காம்படன்ஸை மெஷர் பண்ணி ப்ரொவைட் கிரெடிபிள் ப்ரூஃபை கொடுத்து அதுக்குண்டான சர்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்குண்டான வேலிடேஷன் கொடுத்து அதுக்குண்டான இன்டர்ன்ஷிப் கொடுத்து நீங்கள் ப்ராப்பரான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள பயங்கரமான நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மெஷர் பண்ண முடியும். உங்களோட நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதை ப்ராப்பராக மெஷர் பண்ணி வேலிடேஷனோட கொடுக்கறதுக்கு தான் எல்லா கிளைண்ட்ஸுமே பே பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அதான் போட்டிருக்கேன். இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் யூ லேர்ன். ஏஐல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் யூ லேர்ன், பட் வெரிஃபைட் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் யூ பில்ட் ட்ரஸ்ட் இன் தி ஜாப் மார்க்கெட். நான் இந்த இடத்துல இருந்து படிச்சிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது, ISO வெரிஃபைட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் பேசும்போது தான் நீங்கள் ஒரு வெரிஃபைடு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுடைய கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மில் வந்து அவங்களோட ஸ்கோர் எடுத்திருக்க எல்லாருமே ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த சர்டிஃபிகேஷனை வச்சு அடுத்த யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணுறதுக்குண்டான மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் லெவல் 1 தான் காமிக்க போகிறோம். பட் அடுத்த கட்டத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பில்டர்ஸ் வந்து கொலாபரேஷன்ஸ்ல நிறைய பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து எடுத்துட்டு போகணும். பட் லெவல் 1க்கு இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சிருக்காங்க. நாங்களும் என்ன பண்ணுவோம்னா நம்ம டீம் கன்சல்ட் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா why not ChatGPT for this particular application ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும். செட்டப் என்ன பண்ணுறது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் அந்த கிளைண்ட்டினுடைய ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை FRD டாக்குமெண்ட் எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ChatGPTலே பண்ணலாமே, நம்ம எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ணுறோம், எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற கிளாரிட்டி
ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கேன். யூசர்ஸ்க்கு என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அவங்கள அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுறதுக்கு தான் கிளைண்ட்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஸோ அதனால தான் அதுதான் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன மெட்ரிக் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வச்சு நாங்கள் எப்படி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்ற நெக்ஸ்ட் செஷனை எந்த அஜெண்டாவில் போகுது அப்படின்ற அந்த அஜெண்டா காமிச்ச செஷன் கொடுக்க போகலாம். ப்ராடக்ட் டெமோ, அதாவது நான் பில்ட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெஃபின் வந்து 2 நாள் எடுத்து பண்ணியிருக்காரு. அது லோக்கல் ஹோஸ்ட்ல இப்போதைக்கு டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். பிகாஸ் அதனுடைய இன்புட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, லெவல் 1 எல்லாமே கம்ப்ளீட்டாக லோக்கல் ஹோஸ்ட்ல பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து கொண்டு போய் ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் டொமைன் தான், அது மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னாவே ரியல் டைம் ஒரு ஐபிஆர் கோடாடில் ஒரு டொமைனில் அழகாக நம்ம அந்த டொமைனை ஃபார்வர்ட் பண்ணோம்னாவே இது வந்து ஆக்சஸ் ஆகிடும். ஓகே, இப்போதைக்கு பில்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் டெமோ ஃபர்ஸ்ட் ஸ்டெஃபின் வாக் த்ரூ பண்ண போறாரு. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன், இது எல்லாமே பில்ட் பண்ணது அவர் கோடிங் வச்சு பண்ணல, அவர் ப்ராம்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு. அந்த ப்ராம்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணாரு, அந்த மாதிரி எல்லா ப்ராம்ஸுமே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, அண்ட் த 6 ரெட் ஃபிளாக்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற போது ஒரு சில ரெட் ஃபிளாக்ஸ் தான் இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு டேக் அவே பாயிண்ட் கொடுத்து இந்த பர்டிகுலர் கிளவுட் கோட் கிராஷ் கோர்ஸ் செஷன் வந்து முடிக்க போகிறோம். அவரோட வீடியோ ஆன் ஆகாது. ஸோ அவருடைய நல்ல ஸ்க்ரீனை பாருங்க, பிகாஸ் ஸ்க்ரீனுடைய வியூ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால ஒரு வீடியோ ஆஃப் பண்ணி கம்ப்ளீட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அவர் வந்து நம்ம பேச சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே த ப்ராடக்ட் டெமோ அவர் 2 days எடுத்து என்ன பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. வாங்க. Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனை இந்த வெப் ஆப்போட டெமோ வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டெமோ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா இந்த வெப் ஆப்பை எப்படி நாங்கள் பில்ட் பண்ணோம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த என்டையர் வெப் ஆப்பை கிளவுட் கோட் யூஸ் பண்ணி மட்டுமே நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி, எந்தவித மேனுவல் கோடிங் கிடையாது, ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியே யூஸிங் திஸ் கிளவுட் கோட் இந்த என்டையர் வெப் ஆப்பை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெமோ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த வெப் ஆப் பார்த்தீங்கன்னா நீட் ஸ்மார்ட் ப்ராக்டிஸ். ஸோ இன்னொரு விஷயம், இந்த வெப் ஆப் வந்து என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் இது டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. இது இன்னும் டிப்ளாய் பண்ணல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகாத இது நாங்கள் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப் ஆப்போட டெமோக்களை நான் காமிச்சிடுறேன். இது வந்து நீட் ஸ்மார்ட் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம நீட்டுக்காகலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருது, எவ்வளோ கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மார்க் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜை பார்த்தா எங்கேயாச்சும் இது வந்து ஏஐ தான் பில்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு டெவலப்பர், ஒரு சீனியர் டெவலப்பர், நிறைய ஒரு டெவலப்பிங் டீமே சேர்ந்து சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி 30 per டெஸ்ட், 30 rupees பே பண்ணி டெஸ்ட் எடுத்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் ஸ்மார்ட்டாக ஃபார் நீட்டுக்காக ஸ்மார்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இருக்குது, மார்க் டெஸ்ட் இருக்குது, மார்க் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் தென் 4 நீட் சப்ஜெக்ட்ஸ், 2 languages. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 languageலும் நம்மளால் இதை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அண்ட் தென் அபவுட் அஸ். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இந்த இடத்துல நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ட்வீக் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒரு சாம்பிளுக்காக இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வை சூசஸ் சர்வீசஸ், என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்டஸ், சாப்டர் வைஸ், இயர் வைஸ் ப்ராக்டிஸ், பர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக்ஸ், பைலிங்குவல் லேர்னிங் அண்ட் தென் அட்மிஷன் கைட்லைன்ஸ், டைம்லி நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் நீட் ப்ராக்டிஸ் ஃபார் ஜஸ்ட் 30, ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன்ஸ், சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ், இயர் வைஸ் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பேமெண்ட்ஸ் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணலை, அது இன்னும் இன்டெகிரேட் பண்ணலை. அந்த பேமெண்ட் மெத்தடும் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்மிஷன் கைட்லைன்ஸ், ஸோ இன்கேஸ் இந்த நீட்லலாம் கிடைக்காதவங்க எம்பிபிஎஸ் எல்லாம் லைக் ஃபார் அப்ராட் போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களே. ஸோ அவங்களுக்காக சில விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ ரஷ்யா, ஜார்ஜியா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போய் படிக்கணும்னா அப்ராக்சிமேட்லி எவ்வளோ காஸ்ட் ஆகுது, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் தென் டெஸ்டிமோனியல்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா FAQs இருக்குது, நிறைய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கான்டாக்டஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு டாகல் இருக்குது. இது என்னென்னா லார்ஜ் ஃபான்ஸ் வந்து லார்ஜாக பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஹை கான்ட்ராஸ்ட் செக்மெண்ட் வைஸ் ஈஸியாக படிக்கிறதுக்காக இங்கே ஒரு செக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர். ஸோ இது தான் பேசிக் இன்டர்ஃபேஸ். இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லாகின். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, இங்கே லாகின்ல பாருங்கள் அட்மின்கான லாகினும் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லாகினும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லாகின் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸோ அதுக்கான டெமோ பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸ்டூடெண்ட் லாகின்கான லாகின் டீட்டெயில்ஸ் இருக்குது. யூஸிங் மொபைல் OTP ஆர் இமெயில் வச்சு பாஸ்வேர்டு வச்சு இங்கே லாகின் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் மொபைல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இங்கே டெவலப்பர் மோடில் இருக்கிறனால ஓடிபி இந்த இடத்துல வருது. நாங்கள் வந்து ஓடிபி எஸ்எம்எஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எஸ்எம்எஸ் ஓடிபியை நம்மளால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வெரிஃபை கொடுத்தனா இப்போது ஸ்டூடெண்ட் லாகின் போகுது. ஸோ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். டெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் இங்கே லாகின் பண்ணுது. அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட், புது டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரெக்கமெண்டட் ஃபார் யூ, எந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தென் எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் லாகின். ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் டேஷ்போர்ட்ஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே லாக் அவுட் பண்ணிக்கலாம். லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எகெயின் அட்மின் லாகின் அப்படின்ற இருக்குது. ஸோ அட்மின் லாகின் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இந்த வெப் ஆப்பை கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரை ஆட் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரை அவங்க வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க வந்து டெஸ்ட்லாம் எடுக்க வைக்கலாம். ஸோ அதுக்காகவும் ஒரு டம்மி லாகின் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கிறதுனால இன்னும் டெவலப்பர் மோடில் தான் இருக்குது, இன்னும் பப்ளிக்காக இல்லை இது. ஸோ இப்போ வந்து அட்மின் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அட்மின் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டுடேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்றைக்கி எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ வந்துருக்குது, கன்சல்டன்சிலேருந்து லீட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, கன்வர்ஷன் ரேட் என்ன, டெஸ்ட் அட்டம்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எஸ் நீங்கள் வந்து பல்காகவும் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ், சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. பல்க் அப்லோட்ஸ் இருக்குது. ஸோ பல்காக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். லாக் அவுட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இன்னொரு லாகின் இருக்குது, அதாவது சூப்பர் அட்மின் லாகின். ஸோ அதுவுமே இங்கே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு கன்சல்டன்சி எடுத்தால் அந்த ஆர்கனைசேஷன் கீழே நிறைய மென்டாஸ் இருப்பாங்க. ஸோ மென்டாஸ்க்காக அட்மின் லாகின் கொடுக்கலாம். கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மென்டாஸ்க்கு அவங்களோட டீச்சர்ஸ்க்கெல்லாம் லாகின்ஸ் கொடுக்கலாம். அவங்க வந்து அட்மின் லாகின் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் சூப்பர் அட்மின் லாகின்ஸ் இருக்குது. ஸோ இந்த சூப்பர் அட்மின் லாகினில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அவெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்ஸ், லீட்ஸ் எவ்வளோ வந்திருக்குது, அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பர் அட்மின் லாகினும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸாக இந்த நீட் ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்குது. இங்கே வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா test2 நான் கொடுத்துக்கிறேன். இமெயில் test2@gmail.com. மொபைல் நம்பருக்கு ஸோ சும்மா சாம்பிள் நம்பர் நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். சென்னை நான் கொடுத்துக்கிறேன். ஸ்கூல் நேம் test2 ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் ரெஜிஸ்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 கேரக்டர்ஸாக. ஓகே, ஸோ டம்மி பாஸ்வேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஓடிபி கேட்குது. இதுவே நம்ம டெவலப்பர் மோட் இல்லாமல் நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம்னா ஓடிபி நம்ம ஃபோன் நம்பருக்கே வந்துடும். ஸோ ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் பேக் டெஸ்ட்2 அப்படின்னு கொடுக்குதா. ஸோ இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 30 ரூபீஸ் பே பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் வியூ பண்ணி பை ஃபார் 13 கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இன்னும் இந்த பேமெண்ட் ரேசர் பே இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கே இன்டெகிரேட் பண்ணல. அதை இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறமா வி கேன் பை ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இஸ் நாட் எட் கான்ஃபிகர் எட். இது கான்ஃபிகர் பண்ணாமல் இருக்குது, இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இதை கான்ஃபிகர் பண்ணால் இன்னும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் டேரெக்டாகவே பே பண்ணி யூஸ் பண்ண முடியறதுக்கு இந்த வெப் ஆப்பை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வெப் ஆப் பற்றி உங்களுக்கு பேசிக்காக இந்த டெமோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வெப் ஆப் எப்படி இருக்குது அப்படின்ற இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PostgreSQL நீட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா பேஸை வியூ பண்ணுறதுக்காக DBVR யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நம்ம டேட்டா பேஸ் எல்லாம் இப்போ புது ஸ்டூடெண்ட் test2 நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோமா, அந்த test2 பாருங்கள் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. ஸோ ரியல் டைமில் டேட்டா பேஸும் இந்த இடத்துல பேக்கெண்டில் கனெக்ட் ஆயிரும். அண்ட் தென் நம்ம அப்லோட் பண்ணுற அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த கொஸ்டின் பேங்க்ஸ், இது எல்லாமே இந்த டேட்டா பேஸில் PostgreSQL ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது தான் பேசிக்கான இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷனை எப்படி நாங்கள் பில்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸை காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து PRD டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ PRD ஆர் FRD டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இதுதான் கிளைண்ட் வந்து நமக்கு வர டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராஜெக்ட் ஓவர்வியூ, பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதில் கோல்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகணும், எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி என்டையர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த டேரெக்டாக இந்த PRDயை நம்ம கிளாடுக்குள்ளே அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாடில் தான் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். கிளாட் கோடில் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாட் கோடில் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாட்ஸ் இங்கே இருக்குது. ஏன் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருமே சொல்லித்தரேன். ஸோ இங்கே கிளாட் கோடில் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்
இந்த மாதிரி நீட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபோல்டர் மட்டும் ஜஸ்ட் எம்டி ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோல்டருக்கான ஆக்சஸ் வந்து இந்த கிளாud கோடுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோல்டருக்கான ஆக்சஸ் இந்த கிளாud கோடுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேரெக்டாகவே அந்த கிளைண்ட் கொடுத்த எஃப்ஆர்டி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா அதில் வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குமா, இது எல்லா ஸ்டெப்ஸும் ஒரே நேரத்தில் நீங்கள் கிளாud கோட்டை கொடுத்தா நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிரும். அதனால் என்டையராக கொடுக்காம இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈச் ஃபேஸ் வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி டிவைட் பண்ணேன், யூஸிங் கிளாud. ஸோ அதே கிளாud கோடு இல்லாமல் கிளாud கோவர்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி எஃப்ஆர்டி டாக்குமெண்ட் எனக்கு இருக்குது, எனக்கு வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக நான் வந்து இதை பில்ட் பண்ண, இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபேஸ் பை ஃபேஸாக எனக்கு வந்து டிவைட் பண்ணி எனக்கு அதுக்கான ப்ராம்ப்ட் கொடு அப்படின்ற மாதிரி நான் கிளாud கோவர்க்கிட்ட நான் கேட்டேன். ஸோ கிளாud கோவர்க்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸாக எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபவுண்டேஷன் செட்டப், அதுக்கான ப்ராம்ப்ட் இங்கே இருக்குது. ஃபேஸ் 2 வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமா அண்ட் தென் சீட் டேட்டா, அதுக்கான ப்ராம்ப்ட் இங்கே இருக்குது. அண்ட் தென் ஃபேஸ் 3 authentication OTP யூசர் ரோல்ஸ் அண்ட் தென் அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ். இந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸாக க்ரியேட் பண்ணி அதுக்கான ப்ராம்ப்ட்ஸும் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் இந்த இடத்துலேருந்து மிஸ் ஆகாது. எஃப்ஆர்டி டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்தேன்னா கிளாud கோடு வந்து நிறைய விஷயத்தை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இங்கே ஃபேஸ் பை ஃபேஸாக ஈச் ஃபேஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இங்கேருந்து எவ்ரி ஃபேஸ் பை ஃபேஸாக இங்கேருந்து நான் காப்பி பண்ணி இங்கே என்னோட கிளாud கோட்டை நான் கொடுத்துருவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் எ ப்ராஜெக்ட் கால் நீட் ஸ்மார்ட் ப்ராக்டிஸ் அண்ட் அட்மிஷன் அசிஸ்டன்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே இந்த ப்ராஜெக்டோட கான்டெக்ஸ்ட்டும் கொடுத்துறேன். ஸோ ரிமெம்பர் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஐ ஹவ் ஸ்டார்டட் ப்ராம்ப்டிங். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கரெக்ட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஃபேஸ்க்கு போவேன். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸோட ப்ராம்ப்ட் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறமா தேர்ட் ஃபேஸ் போவேன். தேர்ட் ஃபேஸ் போயிட்டு அதுக்கான ப்ராம்ப்ட் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கான அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஈச் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸாக நான் ப்ராம்ப்ட் கொடுத்து பில்ட் பண்ணுவேன். பில்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த வியூ பார்க்கணுன்னா ரன் இன் மை லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளாud கூட என்ன பண்ணணும்னா உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து உங்கள் சர்வர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. அந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், சர்வர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ரன் இன் மை லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எவ்ரி ஸ்டேஜஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். பட் இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டோக்கன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேட்டுக்கு 1 மில்லியன் டோக்கன் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோவில் 1 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து ஃபில் ஆகிட்டே வரும். இந்த டோக்கன்ஸ்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ டோக்கன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 3 to 4 கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒரு டோக்கனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக 3 letters தான் 4 letters தான் ஒரு டோக்கன் அப்படின்னு கிடையாது. டோக்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது பேக் எண்டில். அது வந்து டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுப்போம்ல, அதெல்லாம் டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து டோக்கன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு அவுட்புட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அவுட்புட் கொடுத்துருக்கா. ஸோ இது எல்லாமே டோக்கன்ஸ் தான். அப்போது ஒரு டைம் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணும்போது இந்த டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து டோக்கன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல 1 மில்லியன் டோக்கன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த 1 மில்லியன் வந்து நீங்கள் முடிக்க இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த சேட் பர்டிகுலர் இப்போ பார்த்தீங்கன்னா நீட் பிளாட்ஃபார்ம் செட்டப் பண்ண மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் சேட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னா இந்த பர்டிகுலர் சேட்டுக்கு வந்து உங்களுக்கு 1 மில்லியன் டோக்கன்ஸ் தான். இது கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் நெக்ஸ்ட் சேட்டுக்கு போக வேண்டியது வரும். ஸோ நெக்ஸ்ட் சேட்டில் என்ன ஆகும், அங்கே வந்து புது கான்டெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் ப்ராம்ப்டை நீங்கள் பார்க்கலாம். தி கரண்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோ இஸ் கெட்டிங் ஓவர் அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ டு பில்ட் திஸ் வெப் ஆப் வித் த சேம் கான்டெக்ஸ்ட் அண்ட் வாண்ட் டு ஷேர் தி சேம் கான்டெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் சேட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த கிளாud கோடு என்ன பண்ணா இந்த கான்டெக்ஸ்ட்டை அப்படியே என்னோட லோக்கலில் சேவ் பண்ணிடும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நீட் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல claud.mdக்குள்ளே எல்லாமே சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எம்டி ஃபைலுக்குள்ளே என்னோட இந்த கான்டெக்ஸ்ட் அப்படியே ஸ்டோர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சேட்லையும் அதே விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேட்டில் போய் ரீட் த claud.md ஃபர்ஸ்ட் ஃபார் தி ப்ராஜெக்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த claud.md ஃபைலை ரீட் பண்ணும் போதே கிளாud கோடுக்கு இது தான் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஃபேஸ்லேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபேஸ் நான் என்ன விட்டனோ, எந்த ஃபேஸ்லேருந்து எனக்கு கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருக்கோ அதுக்கு அடுத்த ஃபேஸ்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கேன். அதுவுமே ஃபேஸ் பை ஃபேஸ் எனக்கு போச்சு. ஸோ இந்த இடத்துலையும் எனக்கு கான்டெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. கம்ப்ளீட் ஆக அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 90% ஆச்சா. இப்போ 90% ஆகும்போது திருப்பி அதே மாதிரி
தி கான்டெக்ஸ்ட் விண்டோ இஸ் கெட்டிங் ஓவர், ஐ வாண்ட் டு கன்டினியூ டு பில்ட் திஸ் வெப் ஆப் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட்லையும் நெக்ஸ்ட் சேட்லையும் எனக்கு இதே மாதிரி பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் சேட்லையும் அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா கிளாட் கோட் எனக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன், ரீட் தி cloud.md ஃபர்ஸ்ட் ஃபார் தி ப்ராஜெக்ட் கான்டெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னோட நெக்ஸ்ட் ஃபேஸஸ் எல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது என்னோட கான்டெக்ட் லூஸ் ஆகாமலே இந்த என்டையர் வெப் ஆப்பை என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப் ஆப் பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கான்டெக்ட் விண்டோ அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச், அதாவது நீங்கள் கரெக்டாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கான்டெக்ட்ஸில் கரெக்டாக நீங்கள் பில்ட் பண்ணி வந்திருப்பீங்க. அடுத்த புது சேட்டுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் மிஸ் மேட்ச் ஆயிரும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் பை ப்ராம்ப்டாக நீங்கள் ஃபேஸ் பை ஃபேஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ட் விண்டோ முடியும் போது நீங்கள் அடுத்த கான்டெக்ட்டுக்கு போகும்போதும் உங்களால் அடுத்த ஃபேஸ்க்கு பில்ட் பண்ண முடியும். ஸோ இதே நீங்கள் என்டையர் அந்த எஃப்ஆர்டி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே கான்டெக்ட் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சேட் போகும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பை ஃபேஸாக போயிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஃபேஸ் பை ஃபேஸாக போகும்போது உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெளிவு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸாக நாங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த என்டையர் வெப் ஆப்பை பில்ட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இது நீங்கள் கிளாட் கோடுகிட்ட கொடுத்தீங்க? கிளாட் கோவுக்கும் உங்களுக்கு ஆப் பில்ட் பண்ணும், கிளாடோட சேட்டும் நீங்கள் கோடு கொடுக்கும். ஸோ சேட்டுக்கோ கோவுக்கோ நீங்கள் கொடுத்து பில்ட் பண்ணியிருக்காமல் எதுக்கு கிளாட் கோடுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாட் சேட் வர்சஸ் கோவர்க் வர்சஸ் கிளாட் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாட் சேட். ஸோ கிளாட் சேட்டில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பெஸ்ட் ஃபார் குவிக் கொஸ்டின்ஸ், கோட் ஸ்னிப்பட்ஸ், லேர்னிங் கான்செப்ட்ஸ். குவிக் கொஸ்டினுக்காக கோட் ஸ்னிப்பட்ஸ் கேட்கறதுக்காக இல்லை கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக கிளாட் சேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ரியல் ஃபைல் சிஸ்டம்ஸ், உங்கள் லோக்கல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. டெர்மினல் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிக்க முடியாது. டேட்டா பேஸ் அண்ட் பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. யூ மஸ்ட் மேனுவலி காப்பி எவ்ரி திங் இன்டு யுவர் ஃபைல். நீங்கள் மேனுவலாக நீங்கள் கோடு கொடுத்தீங்க, அந்த கோடு காப்பி பண்ணி உங்கள் லோக்கலில் உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சேட் கோடு கொடுக்கும், நீங்கள் மேனுவலாக காப்பி பண்ணி பில்ட் பண்ணிக்க முடியும். பட் கிளாட் சேட் எதுக்கு பெஸ்ட்னா கிரேட் ஃபார் எக்ஸ்பிளைனிங், brainstorming and reviewing snippet. இது கிளாட் சேட். ஸோ இப்போ இந்த கிளாட் கோவக் அது யூஸ் பண்ணலாம். எங்கேயுமே நிறைய விஷயங்களை பில்ட் பண்ண முடியும். பட் கோவக் எதுக்கு பெஸ்ட்னா டெலிவரபிள்ஸ் லைக் வேர்ட் டாக், நாட் தி ஆப் இட் செல்ஃப். கம்ப்ளீட் ஆப்பை பில்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்டோ இல்லை நீங்கள் கோடு கேட்டாலும் கொடுக்கும். பட் கம்ப்ளீட் ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு ஸ்பெசிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாட் கோவக் யூஸ் பண்ணும்போது ஹேஸ் அ ரியல் சாண்ட் பாக்ஸ். இது நம்ம லோக்கல் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சாண்ட் பாக்ஸ் என்ன ஒர்க் பண்ணிக்க முடியும். பட் சாண்ட் பாக்ஸும் டெம்பரவரி தான். அது ரீக்ளைம் பண்ண முடியாது. இன்ஆக்டிவ் ஆச்சுன்னா ரீக்ளைம் பண்ண முடியாது. அண்ட் தென் நோ லைவ் டெவ் சர்வர்ஸ். இந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கோவக் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணாது. அதுக்கான ப்ராம்ப்ட் கொடுக்கும், அதுக்கான கோடு கொடுக்கும். அந்த கோடை நீங்கள் ரன் பண்ணி உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டை ரன் பண்ணிக்க முடியும். பட் டைரெக்டாகவே லோக்கல் ஹோஸ்ட் ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்க முடியாது. நாட் பில்ட் அரவுண்ட் கிட் ஹிஸ்ட்ரி ஆர் லாங் லிவ்ட் கோட் பேஸ். அண்ட் தென் கிரேட் ஃபார் ரிப்போர்ட்ஸ். இந்த மாதிரி டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் உங்கள் கோவக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் கிளாட் கோடு எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ஒரு என்டையர் ஆப்பை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் கிளாட் கோடுக்கு பண்ணேன். கோவர்க்கும் சேட்டும் யூஸ் பண்ணாமல் கிளாட் கோடு இதுக்காகத்தான் யூஸ் பண்ணேன். இது உங்களால் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்க முடியும். என்பிஎம் இன்ஸ்டால்ஸ், ப்ரெஸ்மா, மைக்ரேஷன், டெஸ்ட் பெல்ஸ், இது எல்லாமே ஒரே இடத்துல உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் லைவ் சர்வர்ஸை ஓப்பன் பண்ணிக்க முடியும். உங்களை கிட்டு கமிட்ஸு, கிட்டு புஷ்ஷு, புல், இது எல்லாமே ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் கிளாட் கோடுக்கு போனோம். ஸோ இப்போது உங்களுக்கு வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நான் பில்ட் பண்ணும்போது சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணேன். அந்த சேலஞ்சஸ்லேருந்து சில லேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த லேர்னிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு, எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் பாயிண்டில் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இங்கே டாப் 6 ரெட் ஃப்ளாக்ஸ் வைல் பில்டிங் ஆப்ஸ் வித் கிளாட் கோடு. கிளாட் கோடு கூட நீங்கள் பில்ட் பண்ணும்போது இந்த 6 விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட், டோன்ட் கிவ் தி என்டையர் பிஆர்டி ஆர் எஃப்ஆர்டி டாக்குமெண்ட் அட் ஒன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்டையர் எஃப்ஆர்டி ஆர் பிஆர்டி டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளாட் கோட்டை கொடுத்து இது பில்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங், டோன்ட் லூஸ் யுவர் ப்ராம்ப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், சேவ் தம் ஃபார் லேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கரெக்டாக வச்சிருக்கேன். இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா லேட்டராக ஏதாச்சும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெளிவு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த தெளிவு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் நிறைய விஷயத்தை திருப்பி பண்ணி நிறைய டோக்கன்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் டோன்ட் லூஸ் யுவர் ப்ராம்ப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், சேவ் தம் ஃபார் லேட்டர். அண்ட் தென் தேர்ட் விஷயம்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் கான்டெக்ஸ்ட் விண்டோ ஆன் அன்னெசரி கான்வர்சேஷன். ஸோ இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நான் காமிக்கிறேன்.
ஐம் பில்டிங் திஸ் ப்ராஜெக்ட் கால் நீட் ஸ்மார்ட் ப்ராக்டிஸ் அட்மிஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் கான்டெக்ட்டும் இங்கே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் திருப்பி என்னோட நெக்ஸ்ட் ப்ராம்ப்டில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீட் தி claude.md ஃபைல் ஃபார் தி ப்ராஜெக்ட் விண்டோ. ஸோ எகெயின் நான் திருப்பி இந்த மிஸ்டேக் பண்ணேன், ஏன்னா ஆல்ரெடி இந்த கான்டெக்ட் செட் ஆச்சு, இந்த சேட்டுக்கான கான்டெக்ட் ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணேன், திருப்பியும் அதே ப்ராம்ப்ட் இதை கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட் லைனில் இப்படி இருக்கிறனால எகெயின் அந்த claude.md ஃபைலை என்னோட கிளாட் கோடு வந்து திருப்பியும் வாசிக்கும் போது அந்த இடத்துலையும் திருப்பி நம்ம கான்டெக்ட் வேஸ்ட் ஆகுமா. ஸோ நிறைய வேஸ்டேஜ் அந்த இடத்துல நடக்க போகுது. அண்ட் திருப்பியும் பாருங்கள் எகெயின் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். என்னன்னா ரீடு claude.md ஃபைல் அப்படின்ற மாதிரி திருப்பியும் அதையும் சொல்லிட்டேன். அப்போ இந்த ப்ராம்ப்ட் போடும் போதும் எகெயின் திருப்பியும் claude.md ஃபைலை படிக்கும். ஆல்ரெடி கான்டெக்ட் புரிஞ்சிச்சு, ப்ராஜெக்டோட கான்டெக்ட் வந்து ஆல்ரெடி கிளாடுக்கு புரிஞ்சிருச்சு. பட் நான் திருப்பி இந்த தேவையில்லாத விஷயத்த அன்னெசரி கான்வர்சேஷனை ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ திருப்பியும் மிஸ்டேக் பண்ணது என்னன்னா, எகெயின் நான் நெக்ஸ்ட் சேட்டுக்கும் போகும்போதும் பட் நெக்ஸ்ட் சேட் போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்து தாகணும், ரீட் தி claude.md ஃபைல் பற்றி ப்ராஜெக்ட் கான்டெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்து தாகணும். ஏன்னா நெக்ஸ்ட் சேட்டுக்கு போகிறீங்க, இந்த நெக்ஸ்ட் சேட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட கான்டெக்ட் புரியணும். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கலாம். பட் அதே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது என்னோட கேர்லெஸ்னஸ், நான் என்ன பண்ணியிருக்கேன், எகெயின் திருப்பியுமே அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இதனாலேயே என்னாச்சுன்னா நிறைய கான்டெக்ட் வந்து நிறைய டோக்கன்ஸ் வேஸ்ட் ஆனதுனால இந்த இடத்துல கான்டெக்ட் மெமரி வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறது, டோன்ட் வேஸ்ட் யுவர் கான்டெக்ட் விண்டோ ஆன் unnecessary கான்வர்சேஷன்ஸ். அதுக்கப்புறமா டோன்ட் பில்ட் எவ்ரிதிங் பிஃபோர் டெஸ்டிங் ஈச் ஃபேஸ். நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸும் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாட் வந்து அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டை உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்லையோ நீங்கள் வந்து ரன் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதை தான் பில்ட் பண்ணியிருக்கா, லாகின் பேஜை பில்ட் பண்ணியிருக்கு, ஓகே இந்த லாகின் பேஜ் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி அதை டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டேட்டா பேஸை நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்களா, ஓகே நான் அந்த லாகின் பண்ணுறது எனக்கு டேட்டா பேஸில் கனெக்ட் ஆயிருக்கா, டேட்டா பேஸில் எனக்கு அந்த ஒர்க் ஆகுதா, டேட்டா பேஸில் எனக்கு டேட்டா ஸ்டோர் ஆகுதா அப்படின்ற மாதிரி அதை டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஈச் ஃபேஸை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிய வரும். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு நான் திருப்பி லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டோக்கன்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டியது வரும், திருப்பி அது லூப்பில் போயிட்டே இருக்கும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பண்ணா டோன்ட் லெட் ஏ மேக் ஆல் தி ஆர்கிடெக்சர் டெசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளாட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். ஸோ இதை நான் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டிசைட் பண்ணணும் என்ன ஆர்கிடெக்சர் இருந்தோ, எஃப்ஆர்டி டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கும், இல்லை பிஆர்டி டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் படி உங்களுக்கு என்ன தேவையோ, எப்படி உங்களுக்கு ஆர்கிடெக்சர் வேணும், எப்படி இந்த ஆப் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி உங்களோட இன்புட்ஸை நீங்கள் வந்து கிளாட்டை கொடுக்கணும். ஸோ கிளாட் நீயே டிசைட் பண்ணி நீ பில் பண்ணிக்க அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் அப்ரூவ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், இந்த சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும், ஸோ எஸ்எம்எஸ்ஸுக்காக இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணணும், இல்லை பேமெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி ரேஸ் ஆப்பை யூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் நமக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் தென் லாஸ்ட், டோன்ட் ஸ்கிப் கிட் கமிட் ஆஃப்டர் எவ்ரி ஒர்க்கிங் மைல்ஸ்டோன்ஸ். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபேஸாக வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கிளாட் கோடில் வந்து முக்கியமான சூப்பரான விஷயம் என்னென்னா, உங்கள் கிட் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் கிட் கமிட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் வந்து கமிட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா, இட் வில் நாட் லூஸ் தி ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேட் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எகெயின் நீங்கள் போய் நிறைய திருப்பியும் ப்ராம்ப்ட் பண்ணிட்டு வந்தால் கிட் கமிட் இருக்கிறனால அந்த இடத்துல உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த 6 விஷயத்தும் இது வந்து ரெட் ஃப்ளாக்ஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை கார்டு கூட இன்னும் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான வெப் ஆப்ஸ் எல்லாம் உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இப்போதைக்கு இன்னும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. அதனால தான் எங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ஏபிஎஸ்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி இந்த ஒரு அப்ளிகேஷனை சூப்பராக மார்க்கெட்டில் நமக்கு ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை நான் இப்போ காமிச்ச எல்லா விஷயங்களும் உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இந்த ஒர்க் ஃப்ளோலாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வித் தி செட், we'll meet again in the next video. Until then, bye from Stefan. உங்களுக்கு வந்து சூப்பராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 6 ரெட் ஃபிளாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னா அது நல்லா மைண்டில் வச்சுட்டு பில்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ இப்போ இந்த செஷனில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு டேக் அவே பாயிண்ட்டை கொடுத்து செஷன் வந்து முடிக்கலாம் அப்படின்னு மாதிரி பார்க்குறேன். ஏ இஸ் பிகமிங் த கமாடிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கமாடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து அவைலபிளாக இருக்குது. சார்ஜிபிலிட்டி யாருக்கு ஆக்சசபிளாக இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசபிளாக இருக்குது. அதனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, த ரியல் டிஃபரன்ஷியேட்டர் இஸ் நாட் ஹூ ஹேஸ் ஏ, but who can use AI to solve real world problem, create value and deliver measurable outcomes. நீங்க பில்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு someone has to pay money to you.
அதுதான் உங்களுக்கு வேல்யூ அப்படின்னு இருக்கும். சும்மா பில்ட் பண்ணி கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு வேல்யூமே ஆக போகிறது கிடையாது. அப்போ யூனிட் ஹாவ் ஒரு உங்களுக்கு ஏஐ தாண்டி நிறைய இருக்குது. யார் அந்த பொருளை வந்து வாங்க போகிறா, அதன் மூலிமா நீங்கள் எவ்வளோ மணி மேக் பண்ண போகிறீங்க, ஆர் ஒரு ஜஸ்ட் ஒரு சொசைட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு கிவ் பேக் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறீங்களா, இது வந்து என்ன எதுக்கு எந்த பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்ற டெஃபினேஷன் இருக்கணும். இது வந்து ஒரு பிஸ்னஸா ஆல் இது வந்து ஒரு சேரிட்டிக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் காஸ்ட் அதிகமாக பண்ண முடியாது. இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ் இருக்குது. எனிவே அந்த பிளாட்ஃபார்மில் மல்டிபிள் யூசஸ் ஆன்போர்டாக இதை யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் அதை CI/CD ப்ராசஸும் சொல்லுவோம். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். என்றைக்குமே பெஸ்ட் ப்ராடக்ட் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது. கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை நவுத்தி கொண்டுட்டே போயிட்டு இருப்போம். புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, AI இஸ் பிகமிங் த கமாடிட்டி. எல்லார் கையிலும் இன்னைக்கு AI இருக்குது. அதை வச்சு எவ்வளோ வேல்யூ நீங்கள் வந்து சொசைட்டிக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கெரியரையும் உங்களுடைய மணியும் உங்களுடைய பர்சனல் வேல்யூயும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த செஷன்ல இருந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் சம்மரி பார்த்து செஷன் முடிச்சலாம். ஸ்டெஃபின் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெமோ வந்து 2 days எடுத்து பண்ணது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணிக்கிறது காமிச்சிருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணி ப்ராம்ஸையும் காமிச்சாரு. அந்த ப்ராம்ப்டை போட்டு தான் ஒவ்வொரு சாட் விண்டோலையும் போட்டு அடுத்து அந்த கருத்துக்கான அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் என்னன்றது பேசியிருக்காரு. த ரெட் 6 flags என்னன்றது பார்த்துருக்கீங்க. அண்ட் முக்கியமாக ஒரு டேக் அவே பாயிண்ட்டும் கொடுத்து முடிச்சிருக்கோம். AI இஸ் பிகமிங் த கமாடிட்டி அப்படின்ற அந்த ஒளி உங்கள் மைண்டுக்குள்ளே பிரெயின்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். AI இஸ் பிகமிங் த கமாடிட்டி. எல்லார் கையில் இருக்குது. நான் என்ன புதுசாக பண்ண முடியும், நான் என்ன புதுசாக கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நான் கிளாடை வச்சுட்டு கிளாட் கோடு வச்சு பண்ணதனுடைய காரணம் இதை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். சில பேர் மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற பாயிண்ட் வச்சுக்கோங்க. பட் இதை வச்சு என்னால் ஐடி கேரியருக்குள்ள வந்து ரியல் AI இன்ஜினியர் ஆயிர முடியும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஆக முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு AI யூஸ் பண்ணி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இப்படி நீங்கள் இந்த ஒரு சர்வீஸ் எடுத்து கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் பை பண்ணி வாங்கிக்கிறதுக்கு நிறைய கிளைண்ட்ஸை கொண்டு போய் கண்டுபிடிக்கணும். அந்த கிளைண்ட்ஸ்க்குமே இந்த அவேர்னஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு பே பண்ணக்கூடியதை கம்மி பண்ணுவாங்க. மல்டிபிள் யூசஸ் ஆன்போர்ட் ஆனால் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இது சுற்றியுமே இருக்குது. அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு AI இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து எடுத்து ப்ராப்பராக படிக்கணும். AI இன்ஜினியர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு லேயர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கூட தான் AI இன்ஜினியர் கம்பைனாக படிக்கணும். ஸோ அதனால் ப்ராப்பராக எங்கே நீங்கள் படித்தாலும் ஸ்ட்ரக்சராக படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இஃப் யுவர் கோல் இஸ் டு மேக் எ கெரியர் இன் திஸ் பர்டிகுலர் AI, அது மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த செஷன் முடிகிறதுக்கு முன்னாடி என்னோட கோல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் அந்த லெவல் ஆஃப் லாங்குவேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரெக்வஸ்ட் ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். இந்த செஷனுக்கு பின்னாடிலாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு கூட ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம். லெவல் 1க்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்த லெவலில் போய் டிப்ளாய் பண்ணி இன்னும் பெஸ்ட் UIல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கிளைண்ட்டோட இன்புட்ஸ் எடுத்து அடுத்தடுத்து நான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு லெவல் 1 அப்படியே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் ஒரு 2 minutes டைம் எடுத்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் செஷனில் கமெண்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு, அதை பார்த்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் ரீடிங் த கமெண்ட்ஸ். ஒரு ஹார்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் ரீட் பண்ணிட்டுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ வெதர் இஃப் இட் இஸ் ரியலி மேக்கிங் அ வேல்யூ இன் யூ, புரியுதா அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான் எங்களுடைய மோட்டிவேஷனாகவே இருக்குது. ஸோ இப்படியாச்சும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட முடியாதா அப்படின்றது தான், ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியாதுன்றது தான் கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ ஜஸ்ட் டேக் 2 minutes ஆஃப் யூர் டைம் அண்ட் ட்ராப் வாட் எக்ஸாக்ட்லி யூ லேர்ன்ட் அண்ட் தென் கீப் இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் நியூ பாயிண்ட்ஸ். அதை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் கவர் பண்ண முடியுது அப்படின்றது டெஃபினெட்லி வில் கன்சிடர். ஓகே, அண்ட் முக்கியமாக மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த கமெண்ட் செக்ஷன் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை உங்களால் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இது நல்லா உங்களுக்கு வேல்யூ இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பட் கமெண்ட்ஸ் இஸ் சம்திங் ஃபார் அஸ், ஹைப் இஸ் சம்திங் யூ டு டேக் திஸ் பர்டிகுலர் வீடியோ அண்ட் ரீச் வைடர். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். Until then, this is your A Coach John signing off. See you in the next video. Bye.